மல்லிகை மட்டுமல்ல, மல்லிகை மாதிரியான அனைத்து பூப்பயிர்களுக்குமே மிக குறைந்த அளவு மட்டுமே தேவைப்படும். ஆனால் இதில் பற்றாக்குறை ஏற்பட்டால் பெரிய அளவில் இழப்பீடை ஏற்படுத்துவது தான் இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள். அவை என்னென்ன நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க், ஃபெரோஸ், காப்பர், மெக்னீசியம், போரான், சல்ஃபர், மேங்கனீஸு, கால்சியம். பொதுவாக இந்த மாதிரியான சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் பூ உற்பத்தியை பெருமளவில் பாதிக்கும். செடி வளர்ச்சி அப்படியே நின்று போயிடும். அதாவது ஸ்டன்னடு க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகாது. அதாவது அரும்புகள் தோன்றாது. செடியின் வளர்ச்சி மிக குறைவாக இருக்கும். இதனோட தேவை என்னமோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய அளவு தான். ஆனால் இது இல்லைன்னா ஏற்படக்கூடிய விளைவுகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரியதாக இருக்கும். இந்த மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்களை பெருமளவிலான பூ விவசாயிகள் கொடுக்கறதில்ல. அப்படியே கொடுத்தாலும் இந்த மேலே சொன்ன உரங்கள் அனைத்தும் இருக்கிற உரங்களை கொடுக்கறதில்ல. சிறிய அளவிலான உருண்டை வடிவிலான உரங்கள் அல்லது குளுக்கோஸ் மாதிரியான வடிவில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணூட்ட உரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான உரங்களில் அந்த சத்துக்களின் சதவீதம் பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருப்பதால் அடிக்கடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதை விட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதனுடைய விலை அதிகமாக இருக்கிறதுனாலையும் இதை விவசாயிகள் தவிர்த்துடுறாங்க. அப்படின்னா இதுக்கான தீர்வு என்ன? அதற்கு முன்பாக இந்த சத்து பற்றாக்குறையினால் என்னென்ன பூக்களின் உற்பத்தியை பாதிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். இதை பற்றின தகவல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட இணையதளத்தில் இருக்குது. இதில் முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட். இது பார்த்திங்கன்னா பூ உற்பத்திக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு நுண்ணூட்டச்சத்து. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணூட்டச்சத்து. ஒளிச்சேர்க்கைக்கு மிக மிக தேவையான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வேர் வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம். இது பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா இந்த இலைகள் பார்த்திங்கன்னா வெளிர்த்து மஞ்சள் நிறம் மாதிரி ஏற்பட்டுரும். பூ உற்பத்தி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதை கொடுக்குறப்போ இதனுடைய அளவும் ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது, சரியான அளவில் கொடுக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபெரோஸ் சல்ஃபேட், இரும்பு சத்து. இதோட பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிடும். இதனால் செடிகளில் புதிய வளர்ச்சி இருக்காது. நூற்புழு தாக்குதல் ஏற்பட்டது அப்படின்னா இந்த அயன் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இதனால் செடிகள் வெளுத்து பச்சையும் இல்லாமல் போயிடும். உணவு உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கப்படும். உணவு உற்பத்தி இல்லாதனால செடிகள் வளர்ச்சி இருக்காது. இதன் விளைவாக பூக்களின் உற்பத்தி பெருமளவில் குறையும். இந்த சத்துக்களை கொடுக்குறப்பையும் அளவுகள் ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கார்ச்சிங் மாதிரியான எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது காப்பர் அப்படிங்கிற ஒரு சத்து. இதனால் இதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா செடிகள் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வளர்ச்சி இருக்காது. மேற்கொண்டு எந்த வளர்ச்சியும் இருக்காது. அப்படியே இருந்தபடியே அப்படியே இருக்கும். அதாவது பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு புதர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அரும்புகள் வைக்கவே வைக்காது. புதிய தளிர்களும் வராது. செடி புதர் மாறி இருக்கும். ஆனால் பூ இருக்காது. பெரிய செடியாக இருக்கும். ஆனால் பூ இருக்காது. புதுசாக கொழுந்தும் வராது. அதனால் பூ உற்பத்தி பெருமளவும் பாதிக்கும். இதை கொடுக்குறப்பவும் அளவுகள் ரொம்ப முக்கியம். அதிகமாக கொடுத்துடக்கூடாது. அதாவது எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு கிளை இருக்கும். அது வளர்ந்துருக்கும். ஆனால் நல்ல கரும்பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் புதுசாக எதுவுமே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ரொம்ப நாள் பார்த்தாலும் அப்படியே இருக்கும். இதுதான் அதனுடைய அறிகுறி. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காப்பர் பற்றாக்குறை. அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்டச்சத்து. அதாவது பூ உற்பத்தி செய்கிறதுக்கு அனைத்து தாவரங்களுக்குமே மிக மிக தேவையான சத்து. இதை பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் குறிப்பிட்டு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சர்க்கரை மாதிரியான வடிவில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா பூக்களின் உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. திட்டவட்டமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் பூ உற்பத்தி பெரும் அளவில் குறையும். செடியும் வெளுத்து போயிடும். ஒரு பச்சை நிறம் இல்லாமல் மஞ்சள் நிறமான ஒரு நிலைமைக்கு போயிடும். ஆனால் செடியினுடைய நரம்புகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரும்பச்சை நிறத்தில் நல்லாயிருக்கும். அதாவது இலைகள் வெளுத்து இருக்கும். இலைகளில் பார்த்திங்கன்னா நரம்புகள் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இதுதான் அதனுடைய அறிகுறி. அதாவது இதனால் பார்த்திங்கன்னா செடியினுடைய வளர்ச்சி இருக்காது. அதாவது மல்லிகை மாதிரியான பயிர்களில் பார்த்திங்கன்னா செடிகள் புதுசாக தளிர்கள் வச்சு வளர்ந்து வந்தால் தான் பூக்கள் வரும். ஆனால் இது இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால் செடி வளர்ச்சியே இருக்காது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போரான். இதை பற்றி பெரும்பாலான விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பூ எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சத்து தான். அதாவது பூ அப்படின்னா நல்ல பெருசாக காம்பு நீளமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் பூக்களின் அளவு சிறுத்து போய் காம்பு அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணம் என்ன பார்த்திங்கன்னா
இந்த சத்து பற்றாக்குறை தான். இந்த சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அரும்புகள் கூட அப்படியே கருகி போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் வந்துட்டு அப்படியே அரும்புலேயே வந்துட்டு பூ கருகி போகும். இதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போரான் சத்து தான். அதாவது அது மட்டும் இல்லாமல் பூவோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் அப்படியே இருக்காமல் பார்த்திங்கன்னா அப்படியே லைட் மஞ்சளா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சத்து தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தை கொடுக்குறப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக கொடுக்கணும், அதிகப்படியான அளவு கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த சத்து பற்றாக்குறை இருக்கிற பூக்களை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பூ சைஸ் சரியில்லைம்பாங்க, கலர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்துட்டு பூ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, கோணலாக இருக்குது, விரிஞ்சு வருது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம பூவை நிராகரிக்க பார்ப்பாங்க. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போரான் சத்து தான். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்டச்சத்து. இந்த சத்து பற்றாக்குறை ஏற்பட்டாலும் பார்த்திங்கன்னா இலைகள் மஞ்சள் நிறமாக காணப்படும். புதிய தளிர்கள் வந்துட்டு அப்படியே லைட் பச்சை நிறத்தில் இருந்து இருக்கும். அதே தீவிரமான சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா புதுசாக வரக்கூடிய இலைகள் கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா இந்த செம்பேன் மாதிரியான பூச்சி தொந்தரவுகள் வந்துட்டு நம்ம செடியில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சத்து பற்றாக்குறையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன பூவாக இருக்கும் செடிகளில், எப்போ வெடிக்கும்னே தெரியாது. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் போய் பார்க்குற பார்த்திங்கன்னா பூ அப்படியே வெடித்து சின்ன பூவாக இருக்கும். இந்த சத்து பற்றாக்குறை தான் அது. இந்த கடுகு செடியில் இருக்குது பார்த்திங்களா, பூ மஞ்சள் கலர் இருக்குமில்ல, அந்த மாதிரி வேணால் வந்துட்டு சின்ன பூவாக இருக்கும். அதாவது சைஸில் பார்த்தா ரொம்ப சின்ன பூவாக இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் பற்றாக்குறை தான். இந்த சல்ஃபர் சத்து போதுமான அளவு இருந்தாவே பூ உற்பத்தி ரொம்ப அதிகம் ஏற்படும். ஏன்னா இந்த சல்ஃபர் சத்து வந்துட்டு ஒரு செடியில் ஒரு விதமான ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தி பூக்களின் தளிர்கள், அதாவது இந்த புதுசாக அரும்புகள் வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் சத்து. இதன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலான சதவீதம் பூ உற்பத்தி பாதிக்கப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸு. இந்த சத்து பற்றாக்குறையில் பார்த்திங்கன்னா புது இலைகள் மட்டுமில்லை, பல இலைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்து போய் காணப்படும். இதன் பாதிப்பினால பார்த்திங்கன்னா மொத்த செடியுமே வந்துட்டு உணவு உற்பத்தியில் இருக்காது. அதாவது ஒரு செடி வந்துட்டு மொத்தமாகவே உணவு உற்பத்தி பண்ணலை, அதுக்கு தேவையான வந்துட்டு ஒளிச்சேர்க்கை பண்ணலை அப்படிங்கிறப்போ மேற்கொண்டு அது வளர்கிறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக இருக்காது. அதன் காரணமாக பூக்களின் உற்பத்தியும் பாதிக்கப்படும். அடுத்ததாகவும் கடைசியாகவும் நமக்கு பேச போகிற சத்துன்னு பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து. கடைசியாக பேசுகிறோம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்து பொருள் அப்படின்னு சொல்லணுன்னா அது கால்சியம் சத்து. அதாவது ஒரு மடங்கு இருக்கக்கூடிய பூவின் உற்பத்தியை 3 மடங்காக உற்பத்தி தரக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் சத்து. அதாவது 3 பூ இருக்க வேண்டிய இடத்துல 9 பூ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கால்சியம் சத்து மிக மிக அவசியம். இதனால் பாதிக்கப்பட்ட செடி பார்த்திங்கன்னா வளர்ச்சி சீராக இருக்காது, இலைகள் ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இலைகளின் நுனிகள் பார்த்திங்கன்னா அப்படியே பூ அரும்புகளோடு அப்படியே கருகி போயிடும். அதாவது கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அரும்பு மட்டும் வரும். அதாவது ஆக்சுவலாக வர வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு 9 அரும்புகள் வரணும் அப்படின்னா இது 3 அரும்புகள் மட்டும்தான் கொடுக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் பற்றாக்குறை தான். இதனால் பார்த்திங்கன்னா பூ உற்பத்தி வந்துட்டு ஒரு 3 மடங்கு பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த பூ உற்பத்தியை பாதிக்கக்கூடிய நுண்ணோட்ட சத்துக்கள் பற்றி ஓரளவுக்கு பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதற்கான தீர்வு அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்துட்டு நிறைய விவசாயிகள் நான் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணி பயன்படுத்தி பார்த்துட்டு சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் கலந்து அப்படியே வந்துட்டு இந்த ஒரு பக்கெட்டோ அல்லது ஒரு பையிலையோ வரக்கூடிய உரங்களை விட நாம் இதெல்லாம் தனித்தனியாக வாங்கி, அதாவது ஒவ்வொரு உரத்தையும் தனித்தனியாக வாங்கி நம்மளே கலந்து செடிகளுக்கு கொடுக்குறப்ப இது ரொம்ப, அதாவது இதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி ஒரு தடவை கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு 2 to 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய அந்த சத்துக்கள் வந்துட்டு செடிகளில் முழுசாக கிடைக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தனித்தனியாக வாங்கி கலந்து கொடுக்குறப்ப தான் ஏற்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் இதை தனித்தனியாக வாங்கி கொடுக்குற ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாகவே இதை பற்றின ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு இதில் நம்ம நினச்ச மாதிரி சொல்லிட்டோம், எல்லா கருத்துக்களையும் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.